என்சிஆர்டி புக்ல 11th செகண்ட் வால்யூம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் கைனட்டிக் தியரி. ஆக்சுவலா இது கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் சம்மரி நம்ம இப்போ பார்க்க போறோம். மொத்தம் 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கனெக்டிங் ப்ரெஷர் P, வால்யூம் V அண்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சர் T இஸ். அதாவது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கனெக்டிங், அதாவது ப்ரெஷர், வால்யூம் அண்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV என்ன சொல்லலாம், மியூ இன்ட்டு RT அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இந்த மியூ ஆருக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா KB இன்ட்டு N அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். மியூ ஆருக்கு பதில் என்ன பண்றோம், நம்ம KB இன்ட்டு N அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுல மியூ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்றோம், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இதுல R அண்ட் KB இது என்ன சொல்றோம்னா யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்ஸ். இதுல R அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற சொல்லுவோம். இதோட வேல்யூ எவ்வளவுனா 8.314 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். இதுல KB அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ பாருங்க. KBங்கிறது என்னன்னா நமக்கு இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இதை அவகாட்ரோ நம்பரால டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. இதோட வேல்யூ எவ்வளவுனா 1.38 into 10⁻23 ஜூல் பர் கெல்வின். ரியல் gases satisfy the ideal gas equation only approximately. More so at low pressures and high temperatures. ரியல் கேஸ் என்னன்னா நார்மல், அதாவது ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் மாதிரி அப்ராக்சிமேட் தான் பிஹேவ் பண்ணும். ஆனா லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ல என்ன ஆகும், இது ரியல் கேஸ் மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட், கைனடிக் தியரி ஆஃப் an ஐடியல் கேஸ் gives the relation. கைனடிக் தியரி ஆஃப் an ஐடியல் கேஸ் இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரெஷர் P is equal to என்ன சொல்றாங்கன்னா 1/3 NmV bar square. V bar square அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. இந்த ஸ்கொயர் ஸ்பீடு இருக்குல்ல, இதுக்கு மீன் வேல்யூ, அதான் மேல பார் அப்படிங்கிறது போடுறோம். இதுல N அப்படிங்கிறது நம்பர் டென்சிட்டி ஆஃப் மாலிகூல்ஸ். ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குங்கிறது தான் நம்பர் டென்சிட்டின்னு சொல்றோம். Mங்கிறது மாஸ் ஆஃப் த மாலிக்யூல். M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த மாலிக்யூல். B ஸ்கொயர் பார் இருக்குல்ல, இத மீன் ஸ்கொயர் ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். இது பேர் என்ன, மீன் ஆஃப் ஸ்கொயர் ஸ்பீடு. Combined with the ideal gas equation, it yields a kinetic interpretation of temperature. இதை என்ன பண்றோம்னா, நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனோட நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு கைனடிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கும் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல பாருங்க, ½ mv bar square is equal to என்னன்னு வருது, 3/2 kBT அப்படிங்கிறது வருது. ½ mv bar square is equal to 3/2 kBT. இதுல பாருங்க, இந்த 2 கேன்சல் ஆயிடுமா. அப்ப இந்த ஈக்குவேஷன் பாருங்க எப்படி கிடைக்குதுன்னா, m இன்ட்டு b bar square is equal to என்னன்னு வருது, 3 into kBT அப்படிங்கிறது வரும். இதுல இருந்து b bar square is equal to என்ன வரும்னா 3 kBT divide by m. சரியா, இதுக்கு என்ன பண்றோம், ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தோம்னா v bar square, ரூட்டுக்குள்ள v bar square இருக்குன்னா √3 kBT divide by m அப்படிங்கிறது வரும். இதுதான் இதை என்ன சொல்றோம்னா, நம்ம VRMSனா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. அது என்ன சார் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டின்னா, இது பாருங்க, இது ரூட். இந்த ஸ்கொயருக்கு மீன் வேல்யூ பார்த்துக்கலாம், அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர். நம்ம என்ன சார் இருக்கு, ஹோல் பவர் 1/2 இருக்கு, இதை நீங்க ரூட்னு சொல்றீங்கன்னா, நம்ம ரூட் இருக்குல்ல, இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணா ஹோல் பவர் 1/2, இதை தான் என்ன ரூட் அப்படின்னு சொல்றோம். இப்போ VRMS is equal to square root of v bar square, which is equal to 3/2 kBT. This tells us that the temperature of a gas is a measure of the average kinetic energy of a molecule independent of nature of the gas or molecule. அப்ப ஒரு கேஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிங்கிறது எப்படி இருக்கும்னா, அதோட அப்சல்யூட் டெம்பரேச்சர் T-யை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே ஒழிய, அது என்ன நேச்சர் ஆஃப் கேஸ், அதோட நேச்சர் ஆஃப் மாலிக்யூல், இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. டெம்பரேச்சர் என்னவோ அதை வச்சுட்டு அதோட கைனடிக் எனர்ஜியை சொல்லலாம். In a mixture of gases at a fixed temperature, the heavier molecule has the lower average speed. அப்ப ஒரு மிக்சர் ஆஃப் கேசஸ் இருக்கு, அதுல பார்த்தோம்னா ஹெவியர் மாலிக்யூலுக்கு லோயர் ஸ்பீடும், லைட்டர் மாலிக்யூலுக்கு பார்த்தோம்னா ஹையர் ஸ்பீடும் இருக்கும். சரியா, அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், த டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜினா, இந்த ஆப்ஜெக்ட் மாலிகுல் இருக்கு, ஒரு இடத்துல இப்படி மூவ் ஆகும்போது அதுக்கு என்ன கைனடிக் எனர்ஜினா
E is equal to 3/2 kBn into T அப்படின்னு சொல்லலாம். This leads to a relation. இதுல இருந்து என்ன கொண்டு வர முடியும்னா PV is equal to 2/3E அப்படிங்கிற இந்த ரிலேஷன் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் fourth பாயிண்ட் என்ன சொல்றாங்க? fourth பாயிண்ட் வந்து பாருங்க, the law of equipartition of energy states that if a system is in equilibrium at absolute temperature T, the total energy is distributed equally in different energy modes of absorption, the energy in each mode being equal to half kBT. இப்ப equipartition of energy அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? system is in equilibrium at absolute temperature T ல சிஸ்டம் தானே இக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னா அதோட டிஃப்ரெண்ட் எனர்ஜி மோட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஒவ்வொரு எனர்ஜி மோடுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவுனா ½ kBT அப்படிங்கிற எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். ஈச் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கரஸ்பாண்ட்ஸ் டு ஒன் எனர்ஜி மோடு. அப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் மோடும் ஒவ்வொரு ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஒவ்வொரு ரொட்டேஷனல் மோடு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு எனர்ஜி மோடுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? எனர்ஜி மோட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் ஹேஸ் எனர்ஜி ½ kBT. அப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, இது வந்து என்ன ஆகுது, இதுக்கு 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒன்று எக்ஸ் டைரக்ஷன்ல, இன்னொன்று ஒய் டைரக்ஷன்ல, இன்னொன்று இஜட் டைரக்ஷன்ல இருக்குன்னா இதுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இப்போ 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னா இதுக்கு எனர்ஜி எவ்வளவுனா ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு வந்து எனர்ஜி ½ kBT. அப்போ இதுக்கு டோட்டல் எனர்ஜி எவ்வளவு சொல்லலாம்னா 3/2 kBT அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இங்க எவ்வளவு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட டோட்டல் எனர்ஜி நம்ம எப்படிங்கிறத சொல்ல முடியும். சரியா? ஈச் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஹேஸ் 2 மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஒவ்வொரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு 2 மோட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஒன்று கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, விச் கரஸ்பாண்டிங் டு த எனர்ஜி ஈக்குவல் டு. அப்போ இதில் 2 இது இருக்கிறதுனால 2 இன்ட்டு ஒவ்வொரு வைப்ரேஷன் மோடுக்கும் 2 இன்ட்டு ½ kBT எனர்ஜி போட்டோம்னா ஹாஃபும் 2வும் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ kBT அப்படிங்கிற எனர்ஜி வந்து என்ன ஒரு வைப்ரேஷன் மோடில் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Using the law of equipartition of energy, the molar specific heat of gas can be determined. Using the law of equipartition of energy, molar specific heats of gases can be determined and the values are in agreement with the experimental values of specific heats of several gases. அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ நமக்கு ப்ராக்டிகலா இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவோட ஒத்து போகுது. த அக்ரிமெண்ட் கேன் பி இம்ப்ரூவ்டு பை இன்க்ளூடிங் த வைப்ரேஷனல் மோட்ஸ் ஆஃப் மோஷன். அப்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்னா இந்த வைப்ரேஷனல் மோட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ரிசல்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டோட நமக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் என்ன சொல்றாங்க? மீன் ஃப்ரீ பாத். இந்த கொஸ்டின் பாருங்க, இதை டைரக்டா இந்த ஃபார்முலாவை நிறைய 2 தடவை கேட்டிருக்காங்க. ஒரு தடவை வந்து என்னன்னா இந்த டிங்கிற இதே கொடுத்துருக்காங்க, இன்னொரு d/2, அதாவது r அப்படி ஈக்குவல் டு d/2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப டிக்கு பதிலாக என்ன வரும்? 2r the whole squareங்கிற மாதிரி போட்டு இந்த ஃபார்முலா வந்திருக்கும். பாருங்க, the mean free path L is the average distance covered by a molecule between 2 successive collision. இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, இது இப்படி டிராவல் பண்ணுது, இந்த இடத்துல ஒரு கொலிஷன் நடக்குது, அதுக்கு அடுத்தது இதோட டைரக்ஷன் மாறிக்கும். இப்போ இங்க ஒரு கொலிஷன் நடக்குது. சரியா? இப்ப இன்னொரு டைரக்ஷன் மாறுது, இப்படி போகுது. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன ஒரு டிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்தது அடுத்த கொலிஷன் நடுவு இருக்கிற டிஸ்டன்ஸ் இது, அதுக்கு அடுத்த கொலிஷன் நடுவு இருக்கிற டிஸ்டன்ஸ் இது. இப்படி ஆவரேஜா ஒவ்வொரு கொலிஷனுக்கு இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அதான் மீன் ஃப்ரீ பாத் எல் அப்படிங்கிற சொல்றோம். மீன் ஃப்ரீ பாத் எல் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை a molecule between 2 successive collisions. இதோட வேல்யூ என்ன? L is equal to 1/√2 n pi d square சொல்லலாம். இதுல n அப்படிங்கிறது நம்பர் டென்சிட்டி அண்ட் டிங்கிறது வந்து டயாமீட்டர் ஆஃப் த மாலிகுல். இதுல ரேடியஸை வச்சுட்டு இதே கொஸ்டினை கேட்குறாங்க. இதே ஃபார்முலாவை நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், கைனடிக் தியரி, இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 6 பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம புக் பேக் சம்மரியில் NCERT புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே பார்த்துருக்கோம். நல்லா கோத்ரூ பண்ணுங்க.